ஹலோ உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் என்னன்றதை சொல்கிறேன். ஹைப் பண்ணுங்கள். ஏன்னா ஹைப் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நானும் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்க. ஹைப் வந்தால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸு, புளிச்சக்கீரை, கொத்தவரங்காய் பொரியல், தயிர், வத்தல். இன்றைக்கி இவ்வளோ தான். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை சொல்லுங்கள். கமெண்டில் நான் இன்றைக்கி புளிச்சக்கீரை எப்படி செஞ்சேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீரைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 காஞ்ச மிளகா வச்சிங்க. கொஞ்சோண்டு புளி, ஏன்னா புளிச்ச கீரைன்றதுனால கொஞ்சம் புளி வச்சாதான் அது புளிப்பை அடக்கும். கொஞ்சமாக புளியை வச்சு 2 வதக்கி எண்ணெயில் எடுத்து வச்சிங்க. அதுக்கப்புறம் கீரையை கொஞ்சம் ஆயில் போட்டு கீரையை அதில் வைங்க. வச்சு சிம்லேயே வச்சு வதக்கிக்கிட்டே வந்தால் நல்லா எண்ணெயிலே வதங்கிடும். அதில் கொஞ்சம் சால்ட்டை போட்டுங்க. நல்லா வதங்கின பிற்பாடு கொஞ்சம் ஆறட்டும்னு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டு அதில் பூண்டை தட்டி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஆயில் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு இந்த பூண்டையும் போட்டு 1-2 தட்டி போட்டுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். தட்டி போட்டு அதுக்கப்புறம் இதையும் எடுத்து போட்டு சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் சுருளை வந்தோடனே எடுத்து வச்சிங்கன்னா புளிச்சக்கீரை. நான் இப்படி தான் எப்பயும் கடைவேன். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் செஞ்சுருக்கேன் நான். சாதத்துக்கு போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சது கரெக்டாக என்னான்ட்டு. ஏன்னா மற்றபடி கீரை நம்ம வேக வச்சு செய்யும்போது குழன்னு இருக்கும். இது எண்ணெயிலே வதக்கிறதுனால அந்த இது இருக்காது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டும் பண்ண மாட்டேன்றீங்க, ஹைப் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே எனக்கு ஒரு இதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட நான் சொன்னதை. பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நீ எப்படி இருந்ததுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு நிறைய பூண்டு போட்டால் தான் கொஞ்சம் நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். நான் தனியாக அதை வேக வச்சு செஞ்சேன்னா எனக்கு குழன்னு இருக்கிறதுனால பிடிக்காது. நான் எண்ணெயிலே வதக்கி தான் எப்பயும் தொக்கு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்குவேன். அதனால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ உறவுகளே.